நம்ம ட்ரெயினில் நைட் டைமில் நிம்மதியாக தூங்கிட்டே ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம கோச் வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு விஷயம் தான் ஆந்திர பிரதேஷில் எலமஞ்சலின்ற ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. இதில் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபயர் இன்சிடென்ட்டில் ஒருத்தர் வந்து இறந்தும் போயிடுறாரு. இந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். December 29 வழக்கம் போல் டாடா நகர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி நைட்டு விசாகப்பட்டினம் ஸ்டேஷன் கிட்ட வர திடீர்னு ஒரு ஏசி கோச்சில் வந்து ஃபயர் ஆகுது. அதை பார்த்த ஒரு பேசஞ்சர் வந்து இமீடியட்டாக வந்து அந்த செயின் வந்து புல் பண்ணுறாரு. புல் பண்ண உடனே அந்த ட்ரெயின் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனான எலமஞ்சலி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உடனே வந்து ட்ரெயின் வந்து நிறுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, நைட்டு 12:30 மணிக்கு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து ஒரு கோச்சில் ஃபயர் ஆகுது. பதட்டமான சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். அங்கே எழுந்துச்ச யாருக்குமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கே சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதும் வந்து சுத்தமாக தெரியல அவங்களுக்கு. உடனே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அது டக்குன்னு அந்த ஃபயர் வந்து அடுத்த கோச்சுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. B1 தான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே B2க்கும் வந்து இமீடியட்டாக ரயில்வே எம்ப்ளாயிஸ் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வராங்க. அங்கே இருக்க ஃபயரை வந்து அணைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் இறந்து போயிடும். ஒரு சீனியர் சிட்டிசன் இறந்து போயிடுறாரு. உடனடியாக வந்து அந்த 2 கோச்சும் வந்து தனியாக டீட்டாச் பண்ணுறாங்க. பிகாஸ் அடுத்தடுத்த கோச்சஸ்க்கும் இந்த ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரமாக வந்து டிட்டாச் பண்ணி 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபயரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் கொண்டு அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ முதற்கட்ட தகவலில் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கல அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஏசி கோச்சஸ்லையுமே அந்த பிளாங்கெட்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கேபினெட் வந்து இருக்கும். ஸோ அந்த கேபினெட் இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக வந்து 2 பேர்ட்ஸ் வந்து அதுக்காக அலோகேட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து ஃபுல்லாக பிளாங்கெட்ஸ் அண்ட் டவல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுலேருந்து தான் வந்து ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி எதனால ஃபயர் ஆச்சு அப்படின்றத வந்து ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறதா வந்து சொல்லி ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ட்ரெயினில் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த கெட்டிலில் வந்து சமைக்கிறது அண்ட் இப்போ ட்ரிம்மர்லாம் சார்ஜ் போடுறது இந்த மாதிரியான விஷயம் வந்து தொடர்ந்து ட்ரெயினில் நடந்துட்டு இருக்கு. ட்ரெயினில் அந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸில் 110 வோல்ட் அப்படின்றது வந்து மென்ஷன். அந்த 110 வோல்ட்டுக்கான டிவைஸ் நம்ம மொபைல் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் இந்த மாதிரி மட்டும் தான் வரும். வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ண அதுக்கெல்லாம் பவர் சப்ளை இந்த ரேஞ்சில் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து போகாது. சப்போஸ் மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது வந்து பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ். அதனால ட்ரெயினில் போகிறவங்க மொபைல் சார்ஜர் போடணும்னா போட்டுக்கோங்க, இல்லை லேப்டாப் சார்ஜர் போடணும்னா போட்டுக்கோங்க. மற்றபடி வேற எதையும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் ட்ரெயின் பற்றின யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் வந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.